மண்டே எந்திரிக்க லேட் பண்ணிட்டேன். நேரமா முழிப்பு வந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு நெனச்சது லேட் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு இந்த இடம் வந்து பால்கனி மாதிரி. என் ரூம் விட்டு வந்தோனே இந்த படிக்கட்டு இருக்கும். இந்த குளிர் காலத்துக்கு லேசான வெயில். அதில உட்காந்து பைபிள் படிச்சுட்டு, கொஞ்சம் அந்த வெயில் கிளைமேட் எல்லாம் என்ஜாய் பண்ணோம். அவ்ளோ மைண்ட் வந்து ரிலாக்ஸிங்கா இருந்தது. அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா, செடிங்களெல்லாம் போய் பார்க்கணும். செடி பார்க்க போனா, போற வழியில மேல வச்சிருந்த ஒரு செடி வந்து கீழ விழுந்து, அந்த பாட்டோட தூர் மட்டும் அப்படியே கட் ஆயிருந்தது. நைட்டெல்லாம் நல்ல காத்துங்க. இப்போ நைட்டுன்ட்டுல எப்பவுமே நல்ல காத்தடிக்குது. பிளான்ட் வந்து ரொம்ப ஹைட்டு தொட்டி விட, அதனால விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு உடனே அதை மாற்றி வைக்கிறதுக்கு ஒப்பலை. சோம்பலாக இருந்ததுனால அதை அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி திரும்ப விழுகாத மாதிரி செவுத்துல சாய்ச்சி முட்டு கொடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். காலி தொட்டி இருந்தது நினச்சா மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு மாற்றி வச்சுருந்துருக்கலாம். அதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சோம்பேறித்தனம் நம்மளை விட்டு சுத்தமாக போகாது போல். அப்புறம் கீழே வந்தால் வீட்டில் பழுத்த சீத்தாப்பழம் இருந்தது. அதை சாப்பிட்டு நல்லா பாசிட்டிவாக காடோட வேர்ட்லாம் கேட்டுட்டு இப்படி தான் மார்னிங் வந்து ஆரம்பித்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.